ஹலோ, குட் மார்னிங். இப்போ தேனியில் இருக்கோம். தேனியிலேருந்து ஒரு 3 days ட்ரிப்பு கேரளாவுக்கு போக போகிறோம். கேரளாவில் எந்தெந்த இடத்துக்குலாம் போக போகிறோம், என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டே வந்து வேகமான் போகிறோம். ஸோ இன்றைக்கி ஃபஸ்ட்டு டேயில் காலையில் ஸ்டார்ட் பண்ணுறோம். தேனியிலேருந்து ஒரு மத்தியானம் வந்து வேகமான் போய் ரீச் ஆயிடுவோம். ஸோ அதுதான் என்னென்ன பண்ணுறோம் ஆன் தி ரூட்டில் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். அதுக்கப்புறம் நிறைய பிளான் இருக்குது, அதை நான் போக சொல்கிறேன். காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இப்போ ஃபஸ்ட்டு போகிற வழியிலேயே ஒரு பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சிடலான்னு இந்த ரெஸ்டாரண்ட்டில் உள்ளே போயிட்டு பிரேக்ஃபாஸ்ட்டு முடிச்சுட்டு இப்போ நம்ம இங்கேருந்து திருப்பி நம்ம ட்ராவலை கண்டினியூ பண்ண போகிறோம். இப்போ ஒரு டீ பிரேக்காக ஒரு சின்ன டீ கடை கண்டிப்பாக இருக்கும். ஸோ இன்னும் ஒரு மணி நேரத்தில் வேகமாக ரீச் ஆயிடுவோம். ஏனாக்கா ஒரு மணி நேரத்தில் வேகமாக ரீச் ஆயிடுவோமா? ஆமாம், நம்ம வந்து 1 hour 24 minutesல ரீச் ஆயிடுவோம். சூப்பர். உள்ள டீ ரெடி ஆகிட்டு இருக்கு. ஒரு சின்ன ரெஸ்ட்டு தான். இன்ஃபேக்ட் அவ்வளோ தேவைப்படல, ஏன்னா இப்போ தான் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டோம். இருந்தாலும் கொஞ்சம் லஷராக போகிறதுனால நிறைய பிரேக்ஸ் எடுத்து போகிறோம். So I don't say இந்த ஹோட்டலில் தான் தங்க போகிறோம். அந்த ஹோட்டல்லேருந்து அப்படியே கீழே பார்த்தோன்னா வியூஸ் இவ்வளோ நல்லாயிருக்கும். பக்கத்தில் இருக்கிற ஒரு ரெஸ்டாரண்ட் வந்திருக்கோம் லஞ்ச் சாப்பிட்றதுக்கு. ஸோ லஞ்ச் சாப்பிட்டுட்டு எனக்கு ஒரு மீட்டிங் இருக்குது. அந்த மீட்டிங்கை முடிச்சுட்டு நம்ம இந்த இடத்துல என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் இருக்குங்கிறதெல்லாம் பார்க்கலாம். இந்த ரோடு வந்து பயங்கர கொஞ்சம் ரிஸ்கியாக தான் இருந்தது. ஸோ அதனால் நம்ம ஓன் காரில் போகாமல் இங்கே ஒரு ஜீப்பு கிடைக்குமான்னு கேட்டிருக்கேன். ஸோ அது கிடச்சிச்சின்னா அதில் தான் வந்து லோக்கலில் சைட் சீயிங்லாம் பண்ணணும்.
சரியான மழை. லஞ்ச் முடிச்சுட்டு சரி சைட் சீயிங் பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா இன்னைக்கு சரி மழை அடிச்சுட்டு வெளியே. மழை நின்னோன்னு வெளியே போனோம். மழை நிற்கிறக்கா வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். அதுக்குள்ளே இந்த ஏரியாவே இந்த ஹோட்டலில் சுற்றியே நல்லா இருக்குது. அதனால் இங்கேயே இப்படியே ஒரு வாக்கிங் போயிட்டு ஈவினிங் டீ டைம் வரைக்கும் வெயிட் பண்ணணும்னு நினைக்கிறேன். அப்போ தான் மழை கொஞ்சமாக நிற்கும். அதுக்கப்புறம் அப்படியே வெளியே போயிட்டு இந்த ஊரில் என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். இப்போ மழை கொஞ்சம் நின்றுச்சு. ஸோ இப்போ வந்து பக்கத்தில் இருக்க கிளாஸ் பிரிட்ஜுன்னு ஒரு இடம் இருக்குது. அந்த இடத்துக்கு தான் இப்போ நம்ம ட்ரைவ் பண்ணி போகிறோம். இன்னைக்கு ஒரு சைட் சீயிங்க்கும் போக முடியல. ஏன்னா பயங்கர மழை. நாங்கள் அந்த கிளாஸ் பிரிட்ஜுக்கு போனோம். அந்த என்ட்ரன்ஸ் வரைக்கும் போயிட்டோம். ஆனால் அதுக்கப்புறம் அங்கே கூட்டம் அதிகமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் அங்கே மழை பெஞ்சிட்டு இருக்கனால அதுக்குள்ளே என்ட்ரன்ஸ் விடுறதும் கொஞ்சம் டவுட்டு தான். ஸோ அதனால் அங்கே ரிட்டர்ன் ஆகிட்டோம். அப்புறம் இன்னொரு லேக் போகலான்னு போனோம். அங்கேயுமே பயங்கர கூட்டம் ப்ளஸ் மழை இருந்தனால காரை நிறுத்திட்டு போக முடியல. ஸோ அப்படியே கார்லேயே ரிட்டர்ன் ஆகிட்டோம். இனி வந்து இந்த ரிசார்ட்டில் தான் இன்றைக்கி ஈவினிங் ஸ்பெண்ட் பண்ணணும் டைமை. பட் இந்த ரிசார்ட்டே வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லான ரிசார்ட்டு. இப்போ பாருங்கள், மழை பெய்யறத காட்ட பாருங்கள். குட் மார்னிங். நேற்று வந்து வேகமானில் அவ்வளோவா சரியாக எதுவும் பார்க்க முடியல. மழை வந்து எல்லாத்தையும் கெடுத்துருச்சு. முடிஞ்ச அளவுக்கு ஆனால் அந்த ஸ்டே என்ஜாய் பண்ணோம். செம்மையான ஸ்டே. நல்ல ஹில்லில் டாப் வியூவில் இருக்கிற இது. அதனால் அது நல்லா என்ஜாய் பண்ணோம். ஸோ நல்லா ரெஸ்ட்டு எடுத்துகிட்டு இன்றைக்கி வந்து ஆலப்புழா ட்ராவல் பண்ண போகிறோம். இங்கேருந்து இங்கே வேகமான்லேருந்து ஆலப்புழா வந்து மினிமம் ஒரு 3.5 hours to 4 hours ஆகும்னு நினைக்கிறேன். அது ஒரு ஆஃப்டர்நூன் தான் போய் சேருவோங்க. அங்கே போய்ட்டு என்னென்னலாம் பண்ணலாம் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இங்கே இருக்கிற சில மார்னிங் வியூ ஷாட்ஸ்லாம் இப்போ காட்டுறேன். பின்னாடியே பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு ரிவர் போகுது பாருங்க. அதான் அந்த ரிவர். போகிற வழியில் ஒரு வியூ பாயிண்ட் இருந்துச்சு. இது என்ன வியூ பாயிண்ட்லாம் தெரியல. நிறைய பேர் நின்று இருந்தாங்க. ஸோ அந்த இடத்துல நின்று இந்த வியூ பாயிண்ட் பார்க்குறோம். பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய வேலி இருக்குது. எவ்வளோ அழகாக இருக்குது. இது மாதிரி அப்படியே ஆப்போசிட்டில் பார்த்தோன்னா பெரிய மலை பாருங்க. கேமராவில் பார்க்குறது கூட அவ்வளோ பெருசாக தெரியல. இங்கே வந்து ஸ்ட்ரைட்டாக பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது. இன்னும் ஃபுல் வியூ காட்டுறேன் பாருங்கள்.
காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஸ்டாப் பண்ணியிருக்கோம். ஸோ இது நான்வெஜ் ரெஸ்டாரண்ட். காலையிலே நான்வெஜ் கேரளாவில் இல்லை சிக்கன் கறி, மட்டன் கறி, பீஃப் கறி அது இருந்துச்சு. நல்லா சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டுட்டு இப்போ அடுத்து ட்ராவலை கண்டினியூ பண்ணுறோம். இன்னும் ஒரு 2 ஹவர்ஸில் ஆலப்புழாவில் இருக்கும். ஆலப்புழா போட் ஹவுஸுக்கு வந்தாச்சு. சூப்பராக இருக்குது போட்டு. இன்னும் செக்இன் பண்ணல. ஃபஸ்ட்டு ப்ரொசீஜர் பார்ப்போம். போட்டுக்குள்ளே வந்தாச்சு. ஸோ போட்டுக்குள்ளே வந்து செக்இன்லாம் பண்ணிட்டோம். ஸோ போட்டு வந்து அத்தனை ஃபெசிலிட்டிஸோட சூப்பராக இருக்குது. அதை இப்போ மெதுவாக ஒன்று ஒன்றா காட்ட போகிறேன், பார்க்கலாம். இதுதான் வந்து ஹாலு. டைனிங் ஹால். இதில் வந்து கேப்டன் இதை ட்ரைவ் பண்ணுற இடம். ஃபிஷ் இருக்கா? ஃபிஷ் இன்னும் கொஞ்சம் கழிச்சு பார்க்கலாம். இது ஒரு பேக் வாட்டரில் தான் அது ஸ்டார்ட் ஆகுது. ஃபஸ்ட்டு இந்த ஹால் முடித்த உடனே அப்படியே ஒரு படி ஏறுது. அந்த படியில் போனோம்னா இந்த ஹால் இருக்கிற இடத்துக்கு மேலே இன்னொரு டான்ஸிங் ஃப்ளோர். இப்போ அந்த மியூசிக் சிஸ்டம்லாம் இருக்குது. இங்கே வந்து டான்ஸோ இல்லை ஃபேமிலி கெட் டுகெதர்னா இங்கே உட்காந்துட்டு ஜாலியாக பேசுகிறது, அதுக்கு ஒரு நல்ல ஸ்பேஸ். இங்கெல்லாம் ஏர் கண்டிஷன் இருக்குது. இப்போ வந்து வெயில் அவ்வளோ இல்லை. ரொம்ப வெயில் இருந்தால் இந்த ஏர் கண்டிஷனை யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே ஒரு பால்கனி இருக்குது. இங்கேருந்து பார்த்தோம்னா கீழே கேப்டன் அவங்க ட்ரைவ் பண்ணுற இடம் தெரியும். அங்கே பக்கத்தில் இருக்கிற போட்டு கிளம்பிடுச்சு. நம்மளோட போட்டும் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அப்படியே மெதுவாக கிளம்பிடும். அப்படியே ஊர் ஃபுல்லாக சுற்றிக்கிட்டு இருக்கோம். ஆனால் நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டேபிளாக இருக்கும்போது எடுத்துடலான்னு தான் எடுத்தோம். இந்த டான்ஸிங் ஃப்ளோர் முடிஞ்சதுக்கப்புறம் இன்னொரு சின்ன பாதை இருக்குது பாருங்கள். அதுக்குள்ளே போனால் இன்னும் அதுக்கு மேலே ஒரு ஓப்பன் ஸ்பேஸ். இது இன்னும் ஈவினிங் வந்து இங்கே உட்காந்து பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும். நல்லா வெயில் அடிக்குது. ஸோ மேலே வந்து 2 ஸ்பேஸ் இருக்குது. இது ஒரு ஸ்பேஸ், தள்ளி பார்த்தா இங்கே இன்னொரு ஸ்பேஸ். சரி, இப்போ வந்து டாப் ஃப்ளோர் முடிச்சிட்டோம். நம்ம இப்போ கீழே போய் பார்ப்போம். கீழே ஸோ கீழே வந்து அந்த படி ஏறணும் இல்லையா, அங்கே இறங்கணுன்னா இங்கே வந்து ரூம்ஸ் இருக்குது. இதுதான் காரிடரில் ஃபஸ்ட்டு பெட்ரூம். 2 மாஸ்டர் பெட்ரூம் இருக்குது. இங்கே ஹேங்கர், ஒரு சின்ன கேபினெட் இருக்குது. இது வந்து அட்டாச் டாய்லெட் பாத்ரூம். இங்கே இன்னொரு கேபினெட், ட்ரெஸ்ஸிங் டேபிள், 2 பெரிய விண்டோ இருக்குது. அப்புறம் நல்லா டெக்கரேட் பண்ண டபுள் பெட்டு. அது முடிச்சதுக்கப்புறம் இங்கே ஒரு வாஷிங் ஏரியா இருக்குது. நிறைய கேபினெட்ஸ் கீழே கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வந்து நம்ம ஒரு ஃபுல் டே ஸ்டே பண்ண போகிறோம். ஸ்டே பண்ணிவிட்டு இதில் இருக்க எக்ஸ்பீரியன்ஸ்லாம் என்னென்னங்கிறத நிறைய பார்க்கலாம். இது இன்னொரு பெட்ரூம். அதுமாரி ஒரு கிங் சைஸ் பெட்டு. அதே மாதிரி 2 பெரிய விண்டோ. இங்கே ட்ரெஸ்ஸிங் இருக்கிற ஒரு ஸ்பேஸ். இங்கே அட்டாச் டாய்லெட் பாத்ரூம். இங்கே வந்து ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள்.
லாஸ்ட் வந்து கிச்சன் ஏரியா. கிச்சன் ஏரியா வந்து நம்மளுக்கு சம்மந்தம் இல்லை, ஏன்னா ஒரு குக் இருப்பாங்க நம்ம கூடயே. எப்படி இருக்குன்னு பாருங்க வியூ. இப்போதான் வந்து சின்ன வழியிலிருந்து அப்படியே கடலை நோக்கி போகுது, தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஆப்போசிட்டில் இருக்கிறது தான் வந்து அப்படியே பெரிய கடல் பாருங்க. இப்போ ஒரு ஸ்பீட் போட்காரவங்க வந்து நம்மகிட்ட கேட்டு போகிறாங்க, ஸ்பீட் போட்டு வேணுமா அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் ஸ்பீட் போட்லாம் கேட்க வருவாங்க. நமக்கு எப்போ டைமிங் ஒத்து வருதோ அப்போ வந்து ஸ்பீட் போட் ஓகேனா ஒரு உள்ள 10 கிலோமீட்டர்ஸ் அப்படியே கடலுக்கு கூப்பிட்டு போடுவாங்க. பின்னாடி வயல் இருக்குது, அந்த வயலோட ஒட்டி ஒரு வீடு கட்டி வச்சுருக்காங்க. அந்த வீடு இந்த பக்கம் வந்து தண்ணி இருக்குது, அவ்வளோதான். இதே மாதிரி தான் இந்த சைடும் இருக்குது. இப்படியே இந்த வழியாக தான் உள்ளே போய்கிட்டே இருக்குது. லஞ்ச் முடிச்சாச்சு. லஞ்ச் முடித்தோன்னா இங்கே ஒரு இடத்துல கேர் கட்டி இந்த போட்டை நிறுத்திட்டு தான் லஞ்ச் சாப்பிட்டோம். இப்போ அது முடிச்சுட்டு ஃபஸ்ட் ஆக்டிவிட்டி வந்து ஃபிஷ்ஷிங். இப்போ இங்கே ஒரே ஃபிஷ் ஒரு தூண்டில் வச்சுருக்காங்க, அந்த தூண்டில் எடுத்து தான் இப்போ வந்து ஃபிஷ் பிடிக்கலான்னு பார்த்துக்கிட்டு இருக்கோம். பாருங்கள். That's a fish there. Where? There. There's a big fish. Okay. What should we do?
நாங்கள் வேறு வேறு போட்டு ட்ரை பண்ணிட்டோம். பொரி போட்டோம், அப்புறம் மாவு உருண்டை போட்டோம், இப்போ கிரேப் போடுறோம். ஆனால் மீன் எதுக்கும் இதெல்லாம் பிடிக்கல போல, எந்த மீனும் மாற்றலை. நாங்கள் மனம் தளராமல் போட்டுக்கிட்டு இருக்கோம். பார்ப்போம் எதை சாப்பிடுதுன்னு. மீன் பிடிச்சிக்கோ, விட்டுறாத, விழுந்துடாத உள்ள. ஓகே, விழுந்துடாத. ஓகே, இந்த போட்டு நிற்கிறதுக்கு சைடில் வந்து அப்படியே ஒரு வயல்வெளி. ஆனால் அந்த வயல்வெளியில் இப்போ தண்ணி நம்பி இருக்குது. அதனால் இந்த ஆகாய தாமரையெல்லாம் பயங்கரமாக பரவி இருக்குது. ஸோ இது நம்ம போட்டு மாதிரியே பார்த்தீங்கன்னா தெரியும், நிறைய போட்டு இதே மாதிரி ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லா போட்டுக்குமே லன்ச் டைம் வந்து இங்கே தான் போல இருக்குது. அதை அந்த இடத்த அந்த சுற்றி காட்டுறேன் பாருங்கள். சூப்பரா இருக்கு, அங்க போயிட்டு வாங்க. ஃபர்ஸ்ட் அது வந்தா Okay, I'm gonna wait for it. Amma, I have my own fishing rod. போட்டு நிறுத்தின இடத்துல இருந்து கிளம்பிட்டோம். இப்போ அடுத்து எந்த இடத்துக்கு போகிறோம் தெரியல. அப்படியே ஸ்லோவாக மூவ் பண்ணிட்டு இருக்கோம். பாருங்க, இந்த அங்கே தான் நிறுத்தியிருந்தோம். அந்த போட்டு தெரியுது இல்லையா, அது பக்கத்தில் தான் நிறுத்தியிருந்தோம். அதுலேருந்து அப்படியே கிளம்பி அப்படியே போகிறோம். எங்கே போகிறோங்கிறது கேப்டனுக்கு தான் தெரியும். நான் எங்கே போகிறோம்லாம் கேட்கல, ஏன்னா எல்லாமே ஒரு சர்ப்ரைஸாக இருக்கட்டும். ஈவினிங் 5:30 வரைக்கும் இதே மாதிரி ட்ராவல் பண்ணிட்டே இருப்போமா. அதுக்கப்புறம் வந்து 5:30க்கு ஏதோ ஒரு இடத்துல ஸ்டே பண்ணிவிட்டு அங்கே சில ஆக்டிவிட்டிஸ்லாம் இருக்குங்கிறாங்க. என்ன நாங்கள் போய் பார்த்தா தான் தெரியும். அந்த போட்டு எவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்குது. இது பெரிய பார்க்கிங் இருப்பாங்க மேலே. கீழே வந்து ஒரு 3 பெட்ரூம் ஸ்பேஸ், நம்ம இருக்குது 2 பெட்ரூம். இப்போ வந்து நம்ம செகண்ட் ஆக்டிவிட்டி ஸ்பீட் போட்டிங் பண்ணி முடிச்சாச்சு. அதோட கிளிப் செட் நான் போடுறேன். சூப்பராக இருந்துச்சு. அதுக்கு முன்னாடி நாங்கள் கடலில் பண்ணியிருக்கோம். அது கூட கொஞ்சம் அவங்க அவ்வளோ ஃபாஸ்ட்டாக பண்ண முடியாது. இது வந்து கொஞ்சம் ஆழம்லாம் கம்மிங்கிறதுனால ரொம்ப ஃபாஸ்ட்டாக நல்லா ஃபாஸ்ட்டாக டேர்ன் பண்ணாங்க. ஒன்று பார்த்தாங்கன்னா 2 ரவுண்டு வேறு போயிட்டு வந்தோம். ஃபுல்லாக நனைச்சிட்டு இப்போ தான் வந்து காய வச்சுட்டு இப்போதான் ரிலாக்ஸாக இருக்கும். செகண்ட் ஆக்டிவிட்டி முடிஞ்சிச்சு. இப்போ வந்து நம்ம போட்டு அப்படி போய்கிட்டே இருக்கு. ஒரு இடத்துல போய் ஒரு 5:30 மணி போல ஈவினிங் நிறுத்திடுவாங்களாம். அதுக்கப்புறம் அந்த இடத்துல சில ஆக்டிவிட்டிஸ்லாம் இருக்குங்கிறாங்க. பார்ப்போம் என்ன நல்லா இருக்கு.
ஈவினிங் ஆயிட்டனால இப்போ இந்த டாப் மோஸ்ட் டெக் வந்திருக்கோம். அப்போ அதை பார்த்தோம் இல்லையா, போட்டில் மேலே வந்து 2 ஏரியா இருக்கும்னு. இது வந்து ஒரு ஏரியா, அந்த ஒரு ஏரியாவில் தான் பேசிக்கிட்டு இருக்கேன். மேலே பார்த்தோன்னா இந்த போட்டோட கூரையே தெரியுது பாருங்க. இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஸ்டாப் பண்ணிடுவாங்க போட்டை. வேற போட்லாம் ஸ்டாப் பண்ணிட்டு இருக்காங்க பாருங்க, அதை காட்டுறேன். நம்ம இந்த போட்டை வந்து நைட்டுக்கு ஸ்டாப் பண்ணுறதுக்கு முன்னாடி பக்கத்தில் ஒரு கடையில் ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. அந்த கடையில் போய் ஏதாவது திங்ஸ் வேணா வாங்கிக்கலாமா, அந்த கடையில் என்ன இருக்கலாம் போய் பார்க்கலாம். போட்டை வந்து இப்போ இங்கே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஒரு 6 o'clock ஆக போகுது. இப்போ அடுத்த ஆக்டிவிட்டி என்னென்னா, ஒரு ஸ்மால் போட் இப்போ இங்கே வந்திருக்கு. அதில் ஏறி நம்ம இங்கே பக்கத்தில் இருக்கிற ஸ்பாட்ஸ் எல்லாம் வந்து போய் கவர் பண்ண போகிறோம். அது என்னென்ன ஸ்பாட்ஸ் எனக்கு தெரியல. ஸோ அங்கே போகும்போது காட்டுறேன். இப்போ அந்த ஸ்மால் போட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். சரி. சொல்லு தேவா. அவங்க சொல்லுவாங்க. வந்து சாப்பிடலாம் பாப்போம். That's my god. How will we got the switch power? எனக்கு முடியலனா கூட அப்பா வர்றான். பரவாயில்ல, என்ஜாய் பண்ணுங்க. ஒரு சைடு தாங்குது. அந்த சைடு போகணும். சென்டர். தேவா நீ தலைக்கிற எல்லாம் வந்துட்டோமா? 3 4 6 பேர் தான் இருக்கும். 4 3 7. என்ன கவுண்ட் பண்ணல. என்னவா?
பண்ணணுங்கிறது தான் முக்கியம். ஸோ தேவையில்லாமல் எடுக்கக்கூடாது ஷார்ட்ஸை. கூட சொல்லவா, நம்ம ஹைட்டுக்கு யாருக்கு கிடைக்காது. அதே மாதிரி இருக்கு. ஆனா ஃபுல்லா அப்படியே இருக்கும். இதே செட்டிங் தான், வேற சேஞ்சே கிடையாது. அவர் என்ன குச்சி விட்டு தந்துவாரு. இதே ஸ்டைல் தான். ஓ, அதை இழுத்துட்டு போகுது தேவா, அப்படியே இழுத்துட்டு போகுது. அப்படியே கட்டே பண்ணிடுறாங்க, அவங்களே கட் பண்ணிடுறாங்களா? இல்லை இல்லை, ஸ்டக் ஆயிருது. இரு, see? சரி, இந்த மாதிரி என்னென்ன படம்லாம் பார்த்துருக்கீங்க சொல்லுங்க. விண்ணை தாண்டி வருவாயா 1, ஓகே. ஆட்டோகிராஃப், வெரி குட். இப்போ நான் தான் மேல்னு ஒத்துக்கிறியா? நான் தான் மேல்னு ஒத்துக்கிறியா? இதுக்கப்புறம் போக மாட்டாங்களா? இந்த இதுக்குள்ள போறாங்க தேவா. How is that? Good. Good, very nice. Hey, look at me. Class. நல்லா நைட் ஆயிருச்சு, டார்க்கும் ஆயிருச்சு. ஸோ இப்போ இங்கே இந்த ஒரு சின்ன பாதையாக இருந்துச்சு, அந்த தண்ணி போகிற இடத்துல அப்படியே காட்டிட்டு திருப்பி அந்த போட்டுக்கு கூட்டு போயிட்டு இருந்தாங்க. ஸோ இங்கே அவ்வளோ லைட்டிங் அந்த மாதிரிலாம் இல்லை, அதனால் பெரிய ஆக்டிவிட்டிஸ் இதுக்கப்புறம் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். ஸோ போட் பக்கத்தில் போயிட்டு என்ன பண்ணலாம்னு பார்க்கலாம். Nehan, hello. சூப்பரா இருக்கு. கரெக்டான டைப் தான் வந்திருக்கோம். இந்த குட்டி போட் ட்ரிப் முடிச்சுட்டு உள்ளே வந்துட்டோம். வந்ததுக்கப்புறம் இந்த போட்டில் அடுத்து டின்னர் தான். அந்த டின்னர் வரைக்கும் சும்மா அதுக்குள்ளே போயிட்டு எல்லாம் குரூப்பாக வந்ததுனால பேசிட்டு வந்துட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியதான். உள்ளே வந்து லைட்டிங்லாம் அவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க, அதுக்கு பார்க்கலாம்.
இது வெளியே ஓப்பன் பண்ணி அப்படி இருக்க வேணாம் அப்படின்னாங்க. ஏன்னா நிறைய பூச்சிகள்லாம் உள்ள வருமா, கொசு நிறையா இருக்குமா. அதனால் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிவிட்டு சாப்பிட்டுட்டு வெளியே போகும்போது ஓகே, ஆனால் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க அப்படின்னாங்க. ஸோ அதனால் இப்போ நான் ஓப்பன் பண்ணல. சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வெளியே போனோம்னா அப்போ வெளியே எப்படி இருக்குங்கிறத வீடியோ பார்க்கலாம். குட் மார்னிங். இன்னைக்கு ஆலப்புழாவில் செகண்ட் டே, ஏர்லி மார்னிங்கில் இருக்கும். இன்றைக்கி பெருசாக ஆக்டிவிட்டீஸ் ஒன்றும் கிடையாது. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு அப்படியே நம்ம எங்கே ஏறினோமோ இந்த போட்டு வந்து அப்படியே நம்ம எடுத்து அங்கே எடுத்துரும். அங்கேருந்து நம்ம கார் எடுத்துகிட்டு ரிட்டன் போகலாம். பட் இங்கே வியூஸ் நல்லா இருக்குது. மார்னிங் வியூ அது எப்படி இருக்குன்னு இப்போ ஒரு ரவுண்டு போய் பார்க்கலாம். இப்போ நம்ம இங்கேருந்து இந்த போட்லேருந்து அப்படியே வெளியே போனோம்னா இந்த பாதை இருக்கு இல்லையா, இப்படியே ஒரு வாக்கிங் போகலாம். மார்னிங்கில் நல்லாயிருக்கும். இப்படி ஒரு வாக்கிங் போயிட்டு அப்படியே இந்த ரிவரை ஒட்டியே போகுது இந்த பாதை. நம்ம போட்லேருந்து செக் அவுட் பண்ணி கிளம்பிட்டு இப்போ நம்ம ரிட்டர்ன் ஊரை பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சரி ஆலப்புழா ஊருக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்த்தோம். ஸோ பீச் தான் ஃபேமஸ். அடுத்து ஆலப்புழாவில் பீச் வந்திருக்கோம். பீச்சில் கொஞ்சம் நேரம் டைம் பண்ணிட்டு பக்கத்தில் ஏதாவது ஷாப்பிங் ஏதாவது இருக்கும் பண்ணிவிட்டு மத்தியானம் போல் கிளம்பலாம் அப்படின்னு பிளான். ஸோ ஃபஸ்ட்டு பீச் வந்திருக்கோம். ஸோ பீச்சை பார்ப்போம். அப்படியே மெரினா பீச் மாதிரியே இருக்குது சென்னையில். சின்ன சின்ன ஷாப்பிங்ஸ்லாம் இருக்குது, பார்ப்போம். வெதர் சூப்பராக இருக்குது. கொஞ்ச நேரம் முன்னாடி வரைக்கும் நல்லா மழை பெஞ்சுக்கிட்டு இருந்தது. இப்போ லைட்டாக வெயில். Let's check. அது ரெட் கலர்ல வரும். அந்த
குடல் மூளை குடம்